அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வேலம்மாள். நான் பிரைமரி டீச்சரா இருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட புக்கு பேர் வந்து வாழ்வும் வளமும். இதை எழுதின ஆசிரியர் பேர் வந்து திருமதி ஷீலா. இது வந்து ஒரு ஆய்வு கட்டுரை. ஆய்வுன்னு பார்த்தா எதை பத்தின ஆய்வுன்னா வாழ்வியல் சிந்தனைகள் பத்தின ஆய்வு. நிறைய பேர் வந்து வாழ்வியல் சிந்தனைகள் பத்தி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதுல இருந்து நிறைய கருத்துக்கள் எடுத்து தொகுத்து வாழ்வும் வளமும் அப்படின்னு ஒரு புத்தகமா ஒரு கட்டுரையா கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வாழ்க்கையும் சிந்தனையும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி இந்த செயலை செய்யலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சுதான் செய்யணும்னு சொல்றாங்க. அப்படி யோசிச்சு ஓகே இது பண்ணலாம்னு சொல்றப்போ அதை நம்ம எந்த முறையில செஞ்சா நமக்கு அதுல சிறப்பான வெற்றி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்படி நம்ம அதுல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளை பார்த்து அடுத்த தலைமுறையோ அடுத்த சமுதாயமோ நம்மளை பார்த்து இந்த விஷயத்த கத்துப்பாங்க. நம்மளும் ஒரு வழிகாட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாழ்வியல் சிந்தனைகளில் கடமை. கடமைன்றப்போ அந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய கடமைகள் எப்படி செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு உதாரணங்களா 2 உயிரினங்கள் பத்தி சொல்றாங்க. ஒண்ணு வந்து காகம். காகம் பார்க்கும்போது முன்னாடி காலங்கள்ல எல்லாத்தையும் கண்டிப்பா கடிகாரம் இருந்திருக்காது. சோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன பறவைகள் எழுப்புற சத்தம் தான் கேட்டு எழுந்துப்பாங்க. அந்த மாதிரி காகம் வந்து காலையில விடியும் போது அது வந்து சத்தம் கொடுக்குமா, அந்த சத்தத்தை வச்சுதான் எல்லாருமே எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்து கடிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பண்பு காகம் கிட்ட என்ன இருக்குன்னா பகிர்ந்துண்ணுதல். காகத்துக்கு ஒரு உணவு கிடைக்கும் போது அது என்ன பண்ணுன்னு சொன்னா அது கிடைச்ச உடனே சாப்பிடாதா, தன்னோட சத்தத்தை கொடுத்து தன்னுடைய கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரோட பகிர்ந்துதான் அது சாப்பிடும் சொல்றாங்க. அதே மாதிரி எறும்புன்றது ரொம்ப சிறிய உயிரினம். ஆனா அது கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, சுறுசுறுப்பு. இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு அந்த சுறுசுறுப்பே கிடையாது. அதுலயும் முக்கியமா பார்த்தோன்னா இன்னைக்கு மட்டும் நம்ம வாழ்ந்தா போதும், இன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு தேவை இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அடுத்து நமக்கு நாளைக்கு, அடுத்த மாசம், அடுத்த வருஷம், அது அடுத்த லைஃபுக்கு நம்ம குழந்தைங்களை பத்தி இது மாதிரி அதிகமா யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனா சின்ன உயிரினமா இருந்தாலும் அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் பார்க்காம அடுத்து மழை காலங்கள்ல உணவு இருக்காது, நம்மளால சேகரிக்க முடியாதுன்னுட்டு முன்னாடியே அதை தனக்கு தேவையான உணவை சேமிச்சு வச்சுக்கும். அந்த மாதிரி தன்னோட கடமைகள்ல அது ஒழுங்கா இருக்கு. நம்மளும் அது கிட்ட இருந்து அந்த கடமைன்ற பண்பை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இல்வாழ்க்கை சிந்தனை. இல்வாழ்க்கைனா என்னன்னா கணவன் மனைவி இவங்க 2 பேரும் சேர்ந்ததுதான் இல்வாழ்க்கை. இதுல கணவனுடைய உள்ளமோ மனைவியோட உள்ளமோ ஒன்னா இருந்துச்சுன்னு சொன்னா அதை விட அவங்க லைஃப்ல எதுவுமே ஒரு சந்தோஷமோ ஒரு முக்கியமோ இருக்கவே இருக்காது. சோ அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்றது கண்டிப்பா ஒரு அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய இன்பம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னு சொன்னா அந்த அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு வாழ்றதை தாண்டி அன்பாவும் இருக்கணும், அறமும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அறன்றப்போ மத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும், நம்ம உறவுகளுக்குள்ள நிறைய உதவிகள் செய்யணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனைவி கிட்ட நல்ல பண்புகள் இருக்கணும். அதாவது கணவன் வந்து அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அதிகமா சம்பாதிச்சாலும் சரி, குறைவா சம்பாதிச்சாலும் சரி, அந்த வருமானத்துக்கு உள்ள செலவு செஞ்சு சிறந்த மனைவியா இருக்கணும். அப்படி அந்த குணம் அவகிட்ட இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்காது, நிம்மதி இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குழந்தை செல்வம் தரும் சுகம். இதுல குழந்தை செல்வம் தரும் சுகத்துல ஃபர்ஸ்ட் அப்பாவா அந்த குழந்தைக்கு அந்த என்ன கடமை செய்யணும்னு பாத்தீங்கன்னா கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்வியை அந்த குழந்தைக்கு கொடுத்தா போதும், அதை வச்சு அந்த குழந்தை நல்லா இருக்கும், அதன் மூலமாவே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஔவையார் கூட சொல்லியிருப்பாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னுட்டு. அந்த மாதிரி படிச்சவங்களுக்கு தான் எல்லா இடத்துலயும் மரியாதை இருக்கும். படிக்காதவங்களுக்கு மரியாதை இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு கிடைச்ச மரியாதை வந்து இவங்களுக்கு கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு கல்விய பெற்றோர் வந்து தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து ஒரு தாயாகட்டும் தந்தையாகட்டும் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஒரு தாய்க்கு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கன்னு சொன்னா அதோடைய ஒரு 10 மாச குழந்தைய சுமந்து அந்த குழந்தை பிறக்கிற தருணம்ன்றது எல்லா அம்மாக்களுக்கு தெரியும். அது எவ்வளவு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சந்தோஷத்தையும் தாண்டி
ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா என்னன்னா, எப்ப தன்னுடைய மகனோ மகளோ அடுத்தவங்க வாயால உங்க பிள்ளையா உங்க பொண்ணா ரொம்ப நல்ல பொண்ணு, உங்க ரொம்ப குணமான பொண்ணு, நல்லா படிப்பா, நல்ல ஒழுக்கமான பொண்ணு, இவகிட்ட இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்குன்ட்டு நல்லா பாராட்டி சொல்லும் போது அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட இந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தந்தைக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, யாராவது சொல்லும் போது உங்க பையனா இது, இவங்க பெத்ததுக்கு நீங்க ரொம்ப தவம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தை கேட்கும் போதுதான் அந்த தந்தைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். இதுதான் அவங்க தன்னோட மகன் தன்னோட பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செல்வம், ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கல்வியில் உயர்வு அறிதல். எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்திலேயே அழிக்க முடியாத ஒரு செல்வம் சொன்னா அது கண்டிப்பா கல்விதான். மத்த எல்லா பொருளும் செல்வம் கிடையாது, கல்வி மட்டும்தான் அந்த உலகத்திலேயே அழியா செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. கல்வின்றது தாண்டி கல்வி அறிவுன்னு சொல்லலாம். இதுல பார்க்கும்போது ஒரு கல்வி நம்ம படிக்கிறோம்னு சொன்னா அது 7 பிறவிகளுக்குமே நமக்கு துணையா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த 7 பிறவின்றது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு புரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னு சொன்னா நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, இதை படி, இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இதுதான் நல்லது அப்படின்ட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். அந்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்படி சொல்லிக் கொடுக்கும் போது 7 பிறவிகள் கிடையாது, எல்லையற்ற பிறவிகளா இந்த கல்வி பயனை கொடுக்கும்ன்றத சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி நம்ம பார்த்திருப்போம், ஒரு பணக்காரங்க முன்னாடி ஏழையானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் தாழ்ந்துதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப பொலைட்டா பேசுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நல்லா படிச்சவங்க கிட்ட படிக்காதவங்க, படிக்கக்கூடிய வயசுல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா தாழ்ந்து அவங்க கிட்ட அந்த கல்வியை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம குருகுல கல்வி நம்ம பழைய காலத்துல எல்லாம் படத்துல பார்த்திருப்போம், மகாபாரதம். அதெல்லாம் சீடர்கள் ஒரு மாணவன் தன்னுடைய குரு கிட்ட கல்வியை கத்துக்கணும்னா அவங்க எவ்வளவு சேவை செய்வாங்கன்றது நமக்கே தெரியும். அந்த மாதிரிதான் இவங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம் சொன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நம்ம குற்றம் இல்லாம படிக்கணும். படிச்ச விஷயத்த நம்மள லைஃப்ல அதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள்லயே சொல்லியிருப்பாங்க, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காரு நம்ம காந்தியடிகள். அவரு சின்ன வயசுல போய் சொல்லியிருக்காரு. எப்போ அவர் அந்த ஹரிச்சந்திர நாடகம் பார்த்தாரோ அன்னையில இருந்து அவரு பொய் சொல்ற பழக்கத்தையே விட்டுட்டு உண்மையா இருந்து வாழ்ந்தவர் தான் அவரு. அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோமோ இல்ல நாலு யார் மூலமா அது கேள்விப்படுறோமோ அந்த விஷயம் நம்ம லைஃப்க்கு நல்லதா இருந்தா அதை நம்ம கண்டிப்பா லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அத சொல்றாங்க. அடுத்தது தீமை செய்தவருக்கும் நன்மை செய்தல். தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு நிறைய பேர் தீமை செய்யலாம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம நமக்கு அவங்க கெட்டது பண்ணிட்டாங்க, நம்மளும் திரும்ப அவங்களுக்கு கெட்டது பண்ணணும் அப்படி நினைக்காம அவங்க ஃபீல் பண்ணணும், கில்ட்டியா ஃபீல் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு திரும்ப நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பார்ப்போம், முகத்துல சிரிச்சுட்டே பேசுவாங்க, நம்ம கண்ணு முன்னாடி சிரிச்சுட்டே பேசுவாங்க. ஆனா பின்னாடி பார்த்தா அவங்கள நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க, தப்பான விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல நிறையவே பார்த்திருப்போம். அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம சிரிச்சு பேசுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அவங்க குணம் நமக்கு எப்ப தெரியுதோ, அவங்க நமக்கு நல்லவங்க கிடையாது, அதாவது ஃப்ரெண்டு கிடையாது, எனிமி அப்படின்றது எப்ப தெரியுதோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டே வரும். வாய் வார்த்தையால கொஞ்சம் கட் பண்ணி எப்போ சான்ஸ் கிடைக்குதோ மொத்தமாவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, எப்படி வாழ்ந்தோன்றதுதான் முக்கியம். ஏதோ பிறந்தோ செத்தோன்னு இல்லாம 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழணும். இதுல சொல்றது என்னன்னா, பிறவிகள்லயே மகத்தான பிறவி அப்படின்றது மானுட பிறவிதான்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மானுட பிறவியும் மகத்தானதா மாறுறது எப்போன்னு சொன்னா நம்ம வாழக்கூடிய முறையில தான் இருக்கு. எல்லாருமே மனுஷனா பிறந்த பிறவிகள் எல்லாருமே மதிக்கப்படல, மகத்தானவங்களா இல்ல. எத்தனையோ பேர் தப்பான வழியில போயிட்டு அவங்கள பார்த்தாலே இவங்களா மரியாதை இல்லாம இவனான்னு கூட சொல்லுவாங்க. இவரான்னு சொல்ற வார்த்தை தான் நமக்கு மரியாதை கொடுக்கும். நாம அந்த அளவுக்கு நடந்துட்டா மட்டும்தான் அந்த மரியாதை நமக்கு கொடுக்கும். நம்ம கண்ணு முன்னாடி அவரு இவருன்னு சொல்றதை விட நமக்கு பின்னாடியும் நம்மளை பத்தி மரியாதை பேசணும், அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கண்ணீரும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் சிரிப்பா இருக்கும் அந்த வாழ்க்கை. நிறைய பேருக்கு கண்ணீரோட மட்டும்தான் அந்த வாழ்க்கை இருக்கும்.
அதே மாதிரி குறை இல்லாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த குறை இல்லாதவர்கள்ட்டு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த குறைகளையும் தாண்டி அதுக்குள்ள குணம் உடையவங்களா மாறி அந்த வாழ்க்கையை நடத்துறதா ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு தேனி வந்து மலர்ல தேன் எடுக்குதுன்னு சொன்னா எல்லா மலர்லயுமே தேன் வந்து ஈஸியா எடுத்துட முடியாது. அதுல வந்து ஒரு சில செடிகள் வந்து முள்ளு செடியா இருக்கும். அந்த முள்ளு செடியிலயும் இலைகள் முள்ளா இருக்கும். அதுக்குள்ள ரொம்ப பொறுமையா போயிட்டு அந்த பூக்கள்ல தேனி வந்து தேன் எடுத்துட்டு வருமா. அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்திலயும் எந்த வழியில போனா நமக்கு லைஃப் நல்லா இருக்கும், ஸ்மூத்தா போகும் அப்படின்ற வழியை கண்டுபிடிச்சு நம்மளும் அந்த தேனி மாதிரி சிறப்பா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எழுந்திருக்கும் போது நம்ம கையில 24 மணி நேரம் அப்படின்ற புது விஷயம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றத பொறுத்துதான் அந்த 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும். அது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அளவுக்கு மீறி பணம் சேர்க்கணும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கு, அளவுக்கு மீறி பணம் சேர்க்கணும் அப்படின்றது. அதுக்காக ஒரு சிலர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களால அத சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உங்களால முடிஞ்சா ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இல்லையா முடிஞ்ச அளவுக்கு வேலை பண்ணிட்டா அதுல கிடைக்கக்கூடிய குறைஞ்ச வருமானமா இருந்தாலும் சரி அதுல கூட நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். அதை வந்து நீங்க அனுபவிச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில திரும்ப கிடைக்காத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு 4 விஷயங்கள் சொல்றாங்க. ஒண்ணு உச்சரிக்கப்பட்ட சொல், இன்னொன்னு தவற விட்ட வாய்ப்புகள், மூணாவது கடந்து போன நிமிடம், நாலாவது கடந்து போன பருவம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணிருப்போம், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்ல நான் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்லிட்டேன், எனக்கே அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு அடி அடிச்சா கூட மறந்துடும். ஆனா ஒரு சொல்லிட்டோம்னு சொன்னா மறக்காது. பழங்காலத்திலேயே சொல்லுவாங்க, முன்னாடி சொல்லுவாங்க, சொல்ல நெல்ல அல்லனாலும் அல்லலாம், சொல்ல அள்ள முடியாது அப்படின்னுட்டு. அது மாதிரிதான் ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும், இது மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா இல்ல அது பாதிக்கப்படுமா அப்படின்றது நம்ம யோசிச்சுதான் அந்த வார்த்தைய சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த வாய்ப்பை அப்பயே யோசிச்சு இது நமக்கு நல்லது கிடைக்குமா இல்லையான்றதை யோசிச்சு அப்பயே பயன்படுத்திக்கணும். பின்னாடி ஃபீல் பண்ணா கண்டிப்பா அது கிடைக்காது. நானுமே என் லைஃப்ல ஒரு விஷயத்த விட்டுட்டேன், அது இப்ப வரைக்கும் நினைச்சு ஃபீல் பண்றேன். அது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, வெளியே சொல்ல முடியாம வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதை இங்க சொல்றாங்க, யார் ஒருத்தர் இந்த 4 விஷயத்தையுமே அந்தந்த டைம்ல கரெக்டா பயன்படுத்துறாங்களோ அவங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் இதுவரைக்கும் வாழ்வியல் சிந்தனைகள் என்னன்னான்றது பொதுவா சொன்னாங்க. இப்போ ஒரு சில பெரிய கவிஞர்கள்லாம் அவங்களோட பார்வையில வாழ்வியல் சிந்தனைகள் அப்படின்னா என்ன, வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும், எதை பத்தி சிந்திக்கணும் அப்படின்றத ஒரு சிலர் சொல்றாங்க. அதை சொல்றேன். தந்தை பெரியார் இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னா எதை சொல்றாருன்னா, வரவுக்கு மீறி செலவு செய்யாம அந்த வருமானத்துக்குள்ளேயே செலவு செஞ்சு வாழ்ற குடும்பம் தான் ஒரு நல்ல குடும்பம், கண்ணியமான குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கைன்றது நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தால் பத்தாது, அடுத்தவங்களை பத்தியே யோசிக்கணும். அப்பதான் அது ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்க முடியும். சுயநலமா இருந்தோம்னு சொன்னா நம்ம மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். பொதுநலமா இருந்தனா நம்மளால 4 பேர் சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எதிர்பார்ப்புகள், நம்ம நிறைய பேர்ட்ட எதிர்பார்ப்போம், அவங்க நம்ம கிட்ட இப்படி பேசணும், இப்படி பழகணும், நமக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மத்தவங்க கிட்ட மட்டும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம என்ன மத்தவங்க கிட்ட எதிர்பார்த்தோமோ அந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமா போகும் அந்த லைஃப். நீ மட்டும்தான் எனக்கு செய்யணும், நான் உனக்கு செய்ய மாட்டேன்னு சொன்னா அங்க கண்டிப்பா சந்தோஷம் இருக்காது, சண்டை மட்டும் தான் வரும். அது எந்த உறவா வேணாலும் இருக்கலாம், ஒரு அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கையா இருக்கலாம், கூட பழகுறவங்களா இருக்கலாம், எல்லா உறவுகளுக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப யோசிப்போம், அதிகமா யோசிப்போம். சின்ன விஷயமா இருக்கும், ரொம்ப யோசிப்போம். ஆனா பெரிய விஷயம் வரும்போது நிறைய பேர் அந்த பகுத்தறிவை யூஸ் பண்றதே இல்லை. அதுல பெரிய விஷயமா இருக்கிற இடத்துல பகுத்தறிவு யூஸ் பண்ணாதனால உண்மையாவே ரியல் லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்.
அதனால அதுதான் இங்க பெருசா சொல்றாங்க. அதுல ஏமாந்துதான் போறாங்க. பெரிய விஷயத்துல பார்க்கும்போது அந்த சரியான யோசனை இல்லாம அந்த பகுத்தறிவை யோசிக்காம முடிவு எடுத்தோம்னு சொன்னா அது இப்ப சொன்னோம் இல்லையா, கடந்து போன நிமிடம், கடந்து போன பருவம், அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசுலயே மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவோம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்தது பெண்கள். பெண்கள் வந்து நல்லா படிக்க வைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல தொழில் கத்து கொடுக்கணும். அவங்க எப்போ இந்த 2 விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அந்த தொழில அவங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே தன்னுடைய கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்றாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையில மட்டும் இல்லாம பொது வாழ்க்கையிலயும் அவங்க இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த வேலையை உடனே செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, இந்த வேலையை இந்த டேட்டுக்குள்ள முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டேட்டுக்குள்ள எந்த பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளோட உயிரை கொடுத்தாவது அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். எக்காரணத்தை கொண்டு அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப, இந்த வருமானம். இந்த வருமானத்துக்கு உள்ளேயே வருமானத்துக்கு உள்ளதான் நம்ம செலவு செய்யணும், அதுக்கு மிஞ்சி நம்ம செலவு செய்யக்கூடாது அப்படின்ற கருத்தை நிறைய கவிஞர்கள் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கைய ஒரு சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கு துன்பம்ன்றது யார் மூலமா வேணாலும் வரலாம், எதால வேணாலும் வரலாம், இது எந்த ரூபத்துல வரும்னே சொல்ல முடியாது. அப்போ அந்த வரக்கூடிய அந்த துன்பத்தை நம்ம அது யார் மூலம் வந்தது பார்க்காம, எதனால வந்தது பார்க்காம அது சைலண்டா ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா அத ஒரு நம்ம அப்படிப்பட்டவங்கள சூரியனுக்கு ஒப்பானவங்களா காந்தியடிகள் சொல்றாரு. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா குருடன். குருடன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் கண்ணு தெரியாதவங்க தான் குருடன் சொல்லுவோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, குற்றம் குறை நம்ம கிட்ட குற்றம் குறையே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்ல தெரியாதவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான குருடன், கண் பார்வை இல்லாதவங்க குருடன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சாலுமே நமக்கும் உண்மையா இருக்கணும், இங்க நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் உண்மையா இருந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா, இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிட்ட ஒரு சில டேலண்ட் இருக்கும், மத்தவங்க கிட்ட வேற ஒரு டேலண்ட் இருக்கும். மத்தவங்க கிட்ட இருக்க டேலண்ட் நம்ம கிட்ட இருக்காது. அதுக்காக அவங்கள பாராட்டாம இருக்கக்கூடாது, மனசார அவங்கள நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாராட்டும் போது என்ன ஆகும்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு கெட்ட குணங்கள் வந்து நம்ம கிட்ட வராது. ஐயோ அவங்க கிட்ட இந்த டேலண்ட் இருக்கா, அவங்க நல்லா பாடுறாங்களே அப்படின்ட்டு ஒரு சில எல்லாம் விஷ் பண்ணுவாங்க, கங்க்ராட்ஸ் அப்படி விஷ் பண்ணுவாங்க. ஒரு சில எல்லாம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் உழைப்பு பத்தி சொல்றாங்க. என்னன்னா உழைக்கணும், ஆனா அளவுக்கு மிஞ்சி தன்னோட உடலையும் உள்ளத்தையும் ரொம்ப வருத்திக்கிட்டு உழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. வசதி வேணும் தான், ஆனா அதுக்காக நம்மள அழிச்சுக்கிட்டு அந்த வசதி தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 2 உதாரணம் சொல்றாங்க. என்னன்னா, முட்டை போட்டு கோழி செத்து போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை, அப்புறம் அந்த முட்டையை அடக்காக்க அந்த கோழி இருக்காது. அதே மாதிரி அரும்பு விட்டதுக்கு அப்புறம் அந்த செடி செத்து போச்சுனாலும் அந்த அரும்புக்கு பூக்க போறது கிடையாது. அந்த மாதிரிதான் சொல்றாரு, நீ உழைச்சு உழைச்சு நீ கடைசியில நீ செத்து போயிட்டுனா அந்த உழைப்பை யாருக்கு பாத்துக்க போறா, யாருக்கு அந்த சந்தோஷம் இருக்க போகுது, நீ கம்மியா உழைச்சாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பெண் கல்வி. இவர் என்ன சொல்றாருன்னா, பெண் கல்வி அப்படின்றப்போ பெண்கள் கண்டிப்பா நல்லா படிக்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்றாரு. நிறைய இடத்துல பார்த்தோன்னா இப்ப கூட நிறைய படிச்ச ஆண்களே கூட நிறைய தப்பான வழியில போறாங்க, அது தெரிஞ்சிருக்கும். அந்த வழியில போறவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க கூட, படிப்பறிவு இல்லாத பெண்கள் வந்து படிச்ச ஆண்களை திருத்தி வழிக்கு கொண்டு வராங்க. அப்பேற்பட்ட குடும்ப அறிவு வந்து எந்த பள்ளிக்கூடத்துக்குமே போகாம இயற்கையிலேயே அந்த பெண்கள் கிட்ட இருக்கு. அப்படிப்பட்டவங்கள படிக்க வச்சோம்னு சொன்னா கண்டிப்பா இந்த நாடு வந்து வளர்ச்சி அடையுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால பெண்களுக்கு வந்து கல்வின்றது கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் கலைஞர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நூலையும் படிக்கணும், அதுவும் படிக்க வேண்டிய நூல்களா இருந்தா கண்டிப்பா படிக்கணும் அப்படின்றாங்க. இங்க நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுவே அதுவும் நம்ம வீட்டுல இருக்கவங்க யாராவது அட்வைஸ் பண்ணா அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. வெளியே யாராவது சொல்லட்டும் உடனே எடுத்துப்பாங்க. இல்ல புக்ல இருந்து படிக்கிறாங்கன்னா அந்த புக்ல இருக்க கருத்துக்களை எடுத்துப்பாங்க.
அது மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த கருத்துக்கள் உள்ள போகுதுன்னு சொன்னா சந்தோஷமான விஷயம் தான் அது. அதுக்காக சொல்றாங்க படிக்க வேண்டிய நூல்கள் இருந்ததுன்னா கட்டாயம் படிங்க அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையில நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா திறமை, அறிவு, ஆற்றல், தகுதி. இது இல்லாம நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. அந்த தகுதி இல்லைன்னா இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய தகுதி என்னன்னு பார்ப்பாங்க. அதுக்கு நமக்கு அறிவு இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது அத்தனையுமே இருந்தாதான் நம்மளால ஒரு வேலைக்கு கூட போக முடியும். அப்படின்றப்போ அது நாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா விவசாயம். விவசாயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே பார்த்திருப்போம், கண் கூட பார்த்திருப்போம். வயல்ல வந்து விவசாயிகள் வேலை செய்யும் போது நல்லா உச்சி வெயில்ல அவங்க உடம்பே கருத்து போயிருக்கும் வச்சு வெயில வேலை செஞ்சு அந்த அளவுக்கு டைரக்டா அந்த சன்லைட்ல வேலை செய்வாங்க. காலைல செருப்பு கூட இல்லாம அந்த வயல்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. முள்ளு இருக்கும், பாம்பு இருக்கும், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நமக்கு அந்த வயல்ல வேலை செஞ்சு அதுல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நமக்கு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு அரிசி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவங்க அந்த நெல்லை உருவு பண்ணி நம்ம கைக்கு வருதுன்னு சொன்னா அது எத்தனையோ கை இடம் மாறி இருக்கும். அப்படி மாறும்போது அதுல இடையில இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்கள் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா விவசாயிங்களுக்கு அவங்களுக்கு உண்மையான அந்த லாபம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. உழைச்சது உண்மையாவே அவங்கதான். ஆனா உழைக்காமலேயே நடுவுல இருக்க அந்த இடைத்தரகர்கள் தான் அதிகமா சம்பாதிச்சாங்க. இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா லட்சக்கணக்கான விவசாயிகள் அந்த வியர்வையில கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கறத இடைத்தரகர்கள் அந்த கண்ணீர் எல்லாம் அந்த வியர்வை துளிகள் எல்லாம் பன்னீர் துளிகளாக்கி அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலை வந்து மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த உலகமே நல்லா இருக்கும். அந்த நிலை மாறலன்னா கண்டிப்பா இந்த உலகம் நல்லா இருக்காது, ஒழுக்கமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது புத்தர். இவர் என்ன சொல்றாருன்னா நீ துன்பப்படுறதுக்கு காரணம் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த துன்பம் உனக்கு வருதுன்றப்போ அதே துன்பம் இன்னொருத்தருக்கு வருதுன்னு சொன்னா அதை வரவிடாம நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அறியாமையும் அதுக்கப்புறம் அடக்கமும் இல்லாம நீ 100 வருஷம் வாழ்றதை விட, அதாவது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீ 100 வருஷம் வாழ்றதை விட எல்லாருக்கும் பிரயோஜனமா அறிவோட ஞானத்தோடையும் ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்மளே பார்த்திருப்போம். பாரதியாரும் விவேகானந்தரும் ரொம்ப குறைவான ஆண்டுகள் தான் உயிரோட வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமோ இத்தனை வருஷம் தாண்டியும் நமக்கு அவங்க நிக்கிறாங்க சொன்ன நம்ம ஸ்கூல்லயே அவங்களதான் ரோல் மாடலா வச்சு நம்ம ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். அவங்க அந்த ஷார்ட் பீரியட்ல எவ்வளவு விஷயம் பண்ணியிருந்தா நம்ம இந்த அளவுக்கு வச்சிருக்கோன்றது இந்த விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அப்படின்னுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா பார்க்க கூடாது அப்படின்றாரு. எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா எல்லாராலையும் செய்ய முடியும். யாரோ ஒருத்தர் அந்த பெரிய விஷயத்த செய்யும் போது ஏன் உன்னால முடியாது அப்படின்னு கேக்குறாரு. ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு குடத்துல தண்ணி பிடிக்கிறோம், அதுல சொட்டு சொட்டாதான் தண்ணி வருதுன்னு சொன்னா அது நிரம்பதான் லேட் ஆகுமே தவிர ஆனா அது அது நிரம்பாம இருக்காது. லேட் ஆகும் அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா அந்த குடம்ன்றது நிறையும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம், அது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லும் போது நமக்கு அதோடைய நாலேஜ் இல்லாம இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா அடுத்தவங்க கிட்ட அதே விஷயத்த யாராவது செஞ்சிருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் இதை எப்படி பண்ணலாம், இதுக்கு வழி என்ன, எந்த மாதிரி முறையில அதை செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் லேட்டா பண்ணா கூட அந்த விஷயத்த நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ராமகிருஷ்ணர். இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது மனசுல ஒண்ணு வச்சுட்டு இருப்பாங்க, வாயால ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களோட சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அப்ப அந்த இடத்துல உண்மை இல்லைன்றது அர்த்தம். அவர் என்ன சொன்ன கண்டிப்பா நம்மளுடைய சொல்லுக்கும் சரி நம்முடைய செயலுக்கும் சரி ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயம் யாருக்குமே பிரயோஜனப்படாது அப்படின்றாரு. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா எல்லாம் கடவுள் புண்ணியம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அது வந்து வாயால சொன்னா மட்டும் அதுல நன்மை கிடைக்காது. அது நம்ம ரொம்ப தேடணும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பெருமைகள் பத்தி பேசணும், இறைவனுடைய பெருமைகள் பத்தி பேசணும் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ ஒரு ஏரிக்கரையில இருக்கும்னு சொன்னா இந்த ஏரியில மீன் இருக்குன்னு சொன்னா அது நம்ம கைக்கு வராது. அந்த மீன் வேணும்னா நமக்கு நிறைய எஃபர்ட் போடணும், அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். அதுக்கு மீன் பிடிக்கணும்னா அது எல்லாருக்குமே தெரியும், தூண்டில் முள் வாங்கணும், கயிறு வாங்கணும், அப்புறம் தீனி வாங்கணும். அந்த தீனி எடுத்து ஆத்துல குளத்துல போட்டோன்னு சொன்னா அப்பதான் அந்த ஆழத்துல இருக்க மீன் அந்த தீனியை தேடி வரும்.
அப்பதான் நம்ம கைக்கு அந்த மீன் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த இறைவனுடைய பெருமைகள் பேசிட்டே இருக்கணுமா. அப்ப பேசும்போது மட்டும்தான் நமக்கு அவருடைய இறைவன் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கு நல்ல பண்புகள் இருக்கணும்ன்றாரு. அப்படி அந்த நல்ல பண்புகள் இருக்கிறது அவருக்கு மட்டும் பிரயோஜனம் கிடையாது, அவரை சுத்தி இருக்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்றாரு. இவரும் என்ன சொல்றாருன்னா, பிறவியிலேயே மனித பிறவிதான் ரொம்ப சிறந்த பிறவி அப்படின்றாரு. இந்த பிறவில நம்ம நல்லவங்களா இருக்கணும், 4 பேர் பாராட்டணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யலன்னு சொன்னா அவங்கள ஈனப்பிறவிகள் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அந்த ஈனப்பிறவிகள் ஏன் படைச்ச, இப்படிப்பட்டவங்கள படைக்கிறதுக்கு பதிலா பேசாம நாயாவது படைச்சிருக்கலாமே, 4 பேருக்கு நன்றியாவது இருக்கும், நான் வீட்டுக்கு காவலாவது இருந்திருக்குமே அப்படின்றாரு. இதற்கு அந்த ஈனப்பிறவிகளுக்கும் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்னன்னா கனி கொடுக்காத மரம், ஒரு சில மரம்ல கனி கொடுக்காது, பார்த்திருப்போம். எங்க வீட்டுல எல்லாம் பப்பாளி மரம் இருக்காதுல, கனியே கொடுக்காது, அதை வெட்டி போட்டோம். அத மாதிரி சொல்றாங்க. சிலது ஆமா, சிலதெல்லாம் வந்து கனி கொடுக்காது. பறவைகளுக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து கனிதான், நிறைய பறவைகளுக்கு. அது மாதிரி இது வந்து இது மாதிரிதான் வந்து அது வந்து வேஸ்டான ஒண்ணு அப்படின்ற. அதே மாதிரி குளம் இருக்கு, தண்ணி இல்ல, கொஞ்சம் கூட தண்ணி இல்லைன்னு சொன்னா அந்த குளமும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரிதான் அந்த ஈனப்பிறவிகள் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லாருக்குமே தெரியும், தமிழ் நூல்கள்லயே முதன்மையான அறநூல் அப்படின்னு சொன்னா திருக்குறள் தான். திருக்குறள்ல 1330 குறள்கள் இருக்கு. மொத்தம் 3 அறம் பொருள் இன்பம் அப்படின்னுட்டு முப்பால் இருக்கு. அந்த முப்பால்கள்லயும் 1330 குறள்கள் இருக்கு. அதுல இல்லாத கருத்துக்களே கிடையாது. நம்ம தனி மனித வாழ்க்கைக்கும் சரி, சமுதாய வாழ்க்கைக்கும் சரி, அதுல இல்லாத கருத்துக்களே கிடையாது. அவ்வளவு கருத்துக்கள் அதுல இருக்கு. தேங்க்யூ.